தேசிய கீதம்னா எனக்கு நமோ நமோ தாயதான் தெரியும்னு சொன்னீங்க. ஆனா ஒளிவீச்செல்லாம் பாக்குறேன்னு சொன்னீங்க. அந்த ஒளிவீச்சுல கூட உங்களுக்கு தெரியலையான்னு ஏறுது வேற மேனேஜ் கொள்ளுங்க. நான் குறுக்குறதுக்கு மேனேஜ் கொள்ளுங்க ஒரு நிமிஷம். அதாவது இப்ப நாங்க இங்க சொல்ல வர்ற நான் கேட்ட கேள்விக்கான பொருள் என்னென்றால், உண்மையா சிங்களவர்கள் மத்தியில எங்களை நாங்கள் ஒரு தேசிய இனமாகவோ அல்லது இந்த தேசிய இனத்தினோட அடிப்படை உரிமையை ஏற்றுக்கொள்ற ஒரு சிங்கள தரப்பு ஒன்று கட்டாயம் உருவாகி இருக்க வேணும் இவ்வளோ காலத்துக்கு. அங்கே இல்லை, டோட்டலா இல்லைங்க. அப்படி குரல் கொடுக்கவும் முடியாது, இருந்தா கூட குரல் கொடுக்க முடியாதுதான் அங்க இருக்க சூழல். சரியா? அப்படி இருக்கிற பட்சத்துல தமிழர் தரப்புல இருந்து மட்டும் எப்படி அந்த தேசிய ஒருமைப்பாடு, இலங்கை தேசிய ஒருமைப்பாட்டுக்குள்ள எங்களை கரைக்கிறதுக்கான போக்குகள்ல பயணிக்கிறத சரி என்று நாங்க உணர முடியுது? ஏன் அப்படி ஒரு நிலையை நீங்கள் கையெடுக்கிறீங்க? நாங்கள் எங்கள்கிட்ட அதிகாரம் இல்லாத காரணத்தினால், அரசியல் அதிகாரம் எங்கட கையில் இல்லாத காரணத்தால எதையாவது போய் அடைஞ்சு விடுவோம், எதையாவது செஞ்சு விடுவோம், எங்களோட சுய அடையாளங்களை வென்றெடுத்துடுவோம் அல்லது சுய லாபங்கள், இப்படியான போக்குகள்ல தானே இப்படியான ஆக்கெல்லாம் பயணிக்கிறாங்க. இங்க உண்மையில ரெண்டு வகையில எங்களுக்கு இருந்தது. அதாவது நீங்க சொல்லுங்க ஹரி, நீங்க சொல்ற இந்த கேள்வி இதுதான். இந்த கேள்வி எனக்கு நல்லா விளங்கினது. ஏன் என்று சொன்னால், எங்கட நாட்டில எங்களுக்கு பாராளுமன்றத்தின் 3 இல்ல 2 இல்ல நாங்கள் எடுக்கிறாது முக்கியமான பதவிகளுக்களால் அதை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்குது. அதாவது எங்களுக்கு நாங்கள் அது பெரும்பான்மை இந்த சமூகத்தின் கட்சிகளுக்களால் வந்தால் தான் அது கிடைக்கும். அப்படி கிடைச்சாலும் கூட அவர்கள் துரோகிகளாக்கப்பட்டு சின்ன சுட்டு கொள்ள பல சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டு நான் தொடங்கினதை முடிக்கல. என்னென்னால் இங்க உண்மையில சிங்கள மக்கள் மத்தியில அந்த பௌத்த தேசியவாதம் இனி 2 கூர்மையாகி போய் இருக்குது. அதான் உண்மையான நிலை. அதை வென்றெடுக்கிறதுக்கு நாங்கள் நகர்த்த வேண்டிய காய் எது? உங்கள மாதிரியான போக்கு அதை வென்றெடுக்க செய்யுமா அல்லது எங்கட கூற மழுங்கடிக்கிற வேலையா? இங்க பார்த்தால் நீங்க எங்கட குரல், ஈழ தேசியத்துக்கான குரலை மழுங்கடிக்கிற வேலையில தான் செய்றீங்க, கரைக்கிற வேலையை தான் செய்றீங்க. அங்க சிங்கள தரப்புல இருந்தால் அது வேற வேணும். இப்ப நீங்க எடுக்கிற நகர்வை உண்மையா சிங்களவர்கள் தான் அந்த நகர்வு எடுக்க வேணும். இது தேசிய இனம் இவ்வளவு இழப்புகளை சந்திச்சிருக்கு, இத்தனை லட்சம் மக்களை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள கொண்டு அழிச்சிருக்கிறாங்க. அந்த மனிதநேய போக்கும் அந்த அடிப்படை ஜனநாயக போக்கும் அந்த சமூகத்திட்ட இல்லை. அப்படி இல்லாத பட்சத்தில் அங்க கொண்டு போய் நீங்க எங்களை கரைச்சு எந்த சிங்களம் வந்தாலும் அந்த அந்த தேசியவாத, அந்த பௌத்த தேசியவாதத்துக்குள்ளேருந்து தான் வரப்போகுது. அதைத்தான் திருப்பி திருப்பி செய்யுது. அப்ப அதை முறியடிக்கிற வேலை திட்டத்துல உங்களோட ஆற்றலையும் சக்தியையும் நீங்க விரையப்படுத்தாம இங்கே இருக்கிற குழப்பமான சூழலை பயன்படுத்தி உங்களோட சுய அடையாள அரசியல் தானே நீங்க செய்யறீங்க. நான் உங்களை சொல்ல இல்ல, மன்னிச்சு கொடுங்க, தனிப்பட்ட வகையில் சொன்னாலும் சொல்லாட்டியும் அது என்னத்தான். பொதுவா உங்களை மாதிரியாக இங்க பயணிக்கிற எல்லாரையும் பார்த்துதான் இந்த கேள்வி வைக்கிறேன். இல்ல, பொதுவில் எங்களுக்கு தெரியும், நாங்கள் எல்லாரும் ஒன்றில் விடுதலை புலிகளுடைய போராட்ட காலத்தில் வெற்றி அல்லது அதுக்கு பின்கான வகுத்திருந்த மக்கள் கூட்டம் பிறகு அது நீட்டு போன பிறகு அல்லது அது மௌனிக்கப்பட்ட பிறகு எங்களுக்கு அதை கொண்டு நடத்த வேண்டியது அரசியல். அந்த அரசியல் எங்களுக்கு பொய்ச்சு போகும்போது நாங்கள் காத்திருந்தோம். நாங்கள் இல்லை, நான் சிறிதனோட கட்சிக்கிறேன். கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தோட தொடங்கி கதைக்கும் பொழுது பதில் கொடுக்காம எழுதி போனவர், கூட்டிக் கொண்டு போனவே வர. அப்போ இப்படியான சந்தர்ப்பங்களுக்கு பிறகுதான் நான் யோசிக்கிறேன் என்னென்றால், இந்த விஷயங்களுக்குள்ள வெளிப்படத்தன்மை இல்லாத அரசியல் இவைகளால் செயற்படுத்தப்படாமல் இருக்குது. இப்போ விடுதலை புலிகள் இல்லாமல் புனர்வாழ்வு செய்துட்டு சம்மந்தன்ட்ட போய்க்கு அவர் பேப்பர் படித்து கொண்டாரோ அப்போ நினைச்ச நான் இவங்கள் பச்சை துரோகிகள், இவங்கள் அலொண்டுமாக போகிறேன். அப்படியானால் நாங்கள் ஒரு தமிழ் தேசிய அரசியலுக்கு நம்பிக்கை வச்சு செய்யலாது, எங்களுக்குரிய அரசியல் அபிலாசைகளில் இயலக்கூடியதை பெற்றுக்கொள்ள வேணும் என்ற நினைப்பு வந்தது. நான் ஒரு அரசியல் படித்த மாணவர், எனக்கு ஜோதிலிங்கம் ஆசிரியர் தான் அரசியல் கற்பித்தவரும் கூட. இலங்கையில் நிலாந்தன் ஜோதிலிங்கம் என்றவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அரசியல் ஆசான். அவர் யாழ்ப்பாணத்தில் இப்போ ஒரு சட்டத்தரணியாக இருக்கிறார். அவர்கிட்ட தான் நான் கற்றுக்கொண்டேன். அப்போ எனக்கு அடிப்படை அரசியல் அறிவு அதுக்கெல்லாம் வருது. அதுக்கு பிறகு நான் உங்களுக்கு தெரியும் சொன்னேன், ஏற்கனவே சில தொலைக்காட்சிகளில் அரசியல் அனுமானங்கள் இந்த நடக்குமென்ற ஒரு அனலைஸ் பண்ணுறது தான் செய்தாங்க. அப்போ எனக்கு அதில் தான் ஒருவர் இதுக்கு முதல்ல ஒருவர் சொன்னார், இதயபூமி என்றவர் அதனுடைய நான் கருத்தாக்கத்தின் ஒரு பகுதியை சொல்லிக்கிறேன். அப்போ அதை தாண்டி என்னுடைய பங்கு அரசியலுக்குள்ள கால் ஒன்றி இருக்கையில் சமய பகுதியில் தான் இருந்தது. விளையாட்டு மற்ற விஷயங்களில் நான் ஈடுபட்டவன் தான். இதோட முடிப்பு மாறாருன்னு கடைசியா நான் சொல்லி முடிக்கிறேன். அப்ப எனக்கு இந்த இப்ப